விருந்தினர் ரகுவினுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியாளர் சந்தானம் இணைப்பில் இருக்கிறாரு. சந்தானம், ஸ்ரீஜேஷ் இந்த போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருந்தார். தற்பொழுது ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறது இந்த அணி. இவருடைய பங்கு எப்படி இருந்தது இந்த அணி விளையாட்டில்? நிச்சயமா பூங்குழலி, மிகப்பெரிய ஒரு வரலாற்று வெற்றிக்கு இந்திய ஹாக்கி அணி திரும்பி இருக்கிறது. 1980 வரை இந்திய ஹாக்கி அணி ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வெல்லவில்லை என்றாலே அது மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்த ஒரு சூழல் இருந்தாலும் கூட 41 ஆண்டு காலம் கடந்த 2020ஆம் ஆண்டு டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் வரை இந்திய ஹாக்கி அணி அரையிறுதிக்கு முன்னேறவில்லை, பதக்கங்கள் வெல்லவில்லை என்று பல்வேறு கேள்விகள் இருந்தது. கடந்த 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் போது கடைசி 6 வினாடிகளில் ஸ்ரீஜேஷ் செய்த சேவுகள் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. அதே போன்றுதான் இந்த ஒலிம்பிக்ஸ் தொடரை பொறுத்த வரைக்கும் இந்திய ஹாக்கி அணியினுடைய முன்னணி வீரராக ஸ்ரீஜேஷ் இருந்தார். இன்று போட்டி தொடங்குவதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்பாக கூட நான் கடைசி போட்டியில் விளையாட செல்கிறேன், இந்த போட்டியில் இந்தியாவுக்காக என்னால் முடிந்தவற்றை அனைத்தையுமே செய்வேன் அப்படின்றத முன்கூட்டியே பதிவு செய்துவிட்டு தான் போட்டிக்கு சென்றிருந்தார். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் 2 இந்தியாவினுடைய முன்னணி வீரர்களும் சிறப்பாக விளையாடிருக்காங்கன்னு சொல்லணும். ஒன்று, கிரிக்கெட்டில் இந்திய அணியினுடைய கேப்டன் எவ்வளோ பெரிய ஃபினிஷர் தோனி அப்படின்னு எல்லாரும் பேசியிருப்போம். இந்த ஒலிம்பிக்ஸ் தொடரை பொறுத்த வரைக்கும் இந்திய அணியினுடைய கேப்டனாக இருக்கக்கூடிய ஹர்மன்பிரீத் சிங் மொத்தமாக பார்த்தோன்னா 11 கோல் அடிச்சிருக்காரு. இந்த இந்திய அணியினுடைய வெற்றியில் மிகப்பெரிய பங்காக இருந்திருக்கிறாரு. இந்திய அணி பொறுத்த வரைக்கும் இந்திய ஹாக்கி அணியை பொறுத்த வரைக்கும் பெனால்ட்டி கார்னர் முறையில் கோல் அடிப்பது தான் அவங்களுடைய ஒரு பிளானாகவே இருந்தது. அந்த வகையில் இந்திய அணி ஒவ்வொரு முறையும் பெனால்ட்டி கார்னர் பெறும்போதெல்லாம் அதை கோலாக கன்வெர்ட் பண்ணி இந்திய அணி இந்த பதக்கம் வெல்வதற்கு முக்கிய வீரராக இந்திய அணியினுடைய ஹாக்கி அணியினுடைய கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங் முக்கிய பங்கு வகித்திருக்காரு. அதே போன்று இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் முதல் கோலை ஸ்பெயின் அணி அடிச்சிருந்தாலும் கூட அடுத்தடுத்த 2வது மற்றும் 3வது குவார்ட்டர்களில் இந்திய அணியினுடைய கேப்டனாக இருக்கக்கூடிய ஹர்மன்பிரீத் சிங் 2 பெனால்ட்டி கார்னர் வாய்ப்பு மூலமாக 2 கோல்கள் அடிச்சிருந்தார். அதன் பின்பு பார்த்தோன்னா தொடர்ந்து இந்திய அணி தடுப்பாட்டத்தில் ஈடுபடும்போது ஸ்ரீஜேஷ் தொடர்ச்சியாக பல்வேறு சேவைகளை செஞ்சிருந்தார். எனவே இந்தியாவினுடைய 2 முக்கிய வீரர்கள் முன்னின்று வழிநடத்த இந்தியாவினுடைய இளம் தலைமுறை வீரர்கள் மிக சிறப்பாக விளையாடி இந்த வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறார்கள். நேற்று வினேஷ் போகத் மூலமாக இந்தியாவிற்கு மிகப்பெரிய சோகம் ஏற்பட்ட சூழலில் நேற்று அரையிறுதி போட்டியில் இறுதிப் போட்டி வரை இந்த ஹாக்கி அணி செல்லும் என எதிர்பார்க்கப்பட்ட போது ஒரு தோல்வியை சந்தித்ததாக, இருப்பினும் கூட அதிலிருந்து மீண்டு உலக சாம்பியன்களான பெல்ஜியம் அணியை இந்த ஸ்பெயின் அணி வீழ்த்திருந்தாங்க. இந்த ஒலிம்பிக்ஸ் தொடர்லையும் பெல்ஜியம் அணி தான் கோப்பையை வெல்வாங்க, தங்கப்பதக்கத்தை வெல்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழலில் ஸ்பெயின் அணி தான் அந்த பெல்ஜியம் அணியவே வீழ்த்திருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு அணியை வீழ்த்தி தற்போது மீண்டும் வெண்கல பதக்கத்தை இந்திய ஹாக்கி அணி வென்றிருக்கிறது. இந்திய ஹாக்கி அணி வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறது, ஸ்பெயின் அணியை வீழ்த்தி இருக்கிறது. நீங்கள் சொன்னது போல ஸ்பெயின் அணியினுடைய பலம் என்ன, அதை சவாலாக எடுத்துக்கொண்டு சமாளிப்பதற்கு இந்திய அணி எவ்வளவு சிரமப்பட்டதுன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக நம்ம பேசிகிட்டு இருக்கும் போதே இந்திய ஹாக்கி சங்கத்தினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய சேகர் மனோகரன் நம்முடன் பாரிஸ்லேருந்து இருந்திருக்கிறார். சார் வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் அவர் இந்த பாரிஸ்லேருந்து நம்முடன் பேச இருக்கிறார். அவர் இந்த போட்டியில் நேரடியாகவே சென்றிருந்தார். இந்திய அணிக்குடன் தொடர்ந்து தமிழகத்தினுடைய வீரர்கள் இல்லாவிட்டால் கூட இந்திய அணியினுடைய ஒரு பங்காக அவர் இந்திய சங்கத்திலிருந்து தொடர்ச்சியாக பணியாற்றி வரக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். மிகப்பெரிய வெற்றி, குறிப்பாக பார்த்தோன்னா ஸ்பெயின் அணியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அட்டாக்கிங் செய்யக்கூடிய ஒரு அணியாக இருந்தாங்க. அதன் மூலமாக தான் அவங்க பெனால்ட்டி கார்னர் மூலமாக முதல் குவார்ட்டர்லேயே பெற்று ஒரு கோல் அடிச்சிருந்தாங்க. இருப்பினும் கூட இந்தியா இந்த இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் பல்வேறு கேள்விகள் இருந்தது. 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் வெண்கல பதக்கம் வென்றிருந்தாலும் கூட அதன் பின்பு இந்த இந்திய ஹாக்கி அணி தொடர்ந்து புதிய பயிற்சியாளர் உலகக்கோப்பையில் இந்தியாவில் நடைபெற்ற உலகக்கோப்பையில் முதல் சுற்றுகளிலேயே தோல்வி அடைஞ்சு வெளியேறின பின்பு கிரேக் ஃப்ரூட்டன் ஒரு புதிய பயிற்சியாளரை நியமனம் செஞ்சாங்க. அவர் கீழே சென்னையில் நடைபெற்ற ஆசிய சாம்பியன்ஸ் டிராஃபியை வென்றிருந்தாலும் கூட அவர்கள் ஒலிம்பிக்ஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற கேள்வி. ஏன்னா ஹாக்கி லீக்கில் இந்திய அணி மிகப்பெரிய தோல்விகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. இருப்பினும் கூட கிரேக் ஃப்ரூட்டன் அவருடைய பயிற்சியில் 2 திட்டங்களை வச்சுருந்தார். ஒன்று, இந்தியா முன்பு காலங்களில் நம்ம பார்த்துருந்தோம் 4 குவார்ட்டர்களில் கோல் அடித்த பின்பு அவர்கள் சோர்வடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஆனால் இந்த அணியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 4 குவார்ட்டர்கள்லையும் அட்டாக்கிங் டிஃபெண்டிங் என 2 பக்கங்கள்லையும் வீரர்கள் விளையாடக்கூடிய அளவிற்கான ஒரு எனர்ஜி அவங்களுக்கு உருவாக்கணும், அந்த அளவுக்கான ட்ரைனிங்கை கட்டமைச்சிருந்தார். 2வது, இந்திய அணி பெனால்ட்டி கார்னரை வென்றா அதை கோலாக கன்வெர்ட் பண்ணுறதுல ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்தியாவினுடைய உலக ஹாக்கி வீரர்களை பார்க்கும்போது இந்தியாவினுடைய ஹாக்கி அணியை பொறுத்த வரைக்கும் கோல் கன்வர்ஷன் பெனால்ட்டி கார்னரில் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதை இந்தியாவினுடைய கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங்கை வச்சு
மாற்றி இருக்காரு. இந்த ஒலிம்பிக்ஸ் தொடர் முழுவதுமா ஒரு டிஃபெண்டர், ஹர்மன்பிரீத் சிங் ஒரு டிஃபெண்டராக இருந்தால் கூட ஒரு 11 கோல்களை ஹாக்கி தொடரில் அடித்தார். கடந்த 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் 6 கோல்களை அடிச்சு இந்த ஹர்மன்பிரீத் சிங் தற்போது 11 கோல் அடித்து இந்தியாவுடைய பதக்கத்தில் இந்திய அணியினுடைய கேப்டனாக முன்னின்று வழிநடத்திருக்காரு. ஸ்ரீஜேஷ் கோல் கீப்பராக தன்னுடைய கடைசி ஒலிம்பிக்ஸில் இளம் வீரர்களை ஒருங்கிணைச்சு அட்டகாசமான ஒரு வெற்றி வெண்கலத்தோடு விடைபெறுகிறார். கிட்டத்தட்ட இந்திய ஹாக்கி அணி இப்படிப்பட்ட வெற்றி பெற்றக்கூடிய ஒரு சூழலில் நம்மோடு தமிழகத்திலிருந்து இந்தியாவுக்காக ஹாக்கி அணியில் விளையாடி இருக்க முன்னாள் வீரர் திருமாவளவன் நம்மோடு இணைந்திருக்கார். சார் வணக்கம். இந்தியா மீண்டும் வெண்கலம் வென்றிருக்கிறது, எப்படி பார்க்குறீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும், அது மட்டும் இல்ல ஹாக்கி பிளேயர் அனைவருக்கும் ஒரு மோட்டிவேஷன். இதுதான் நம்ம ஒலிம்பிக்ஸ் உள்ள போர்த்து டீம்ல ஆடுறது கூட மெயின் கிடையாது. நமக்கு மெடல் அடிக்கிறது அது ரெக்கார்டு, வேர்ல்டு ரெக்கார்டு. இது எல்லாமே எந்த ஈவெண்ட் அடிச்சாலும் ஹாக்கி அடிச்சாதான் அது நம்ம இந்தியன் கண்ட்ரிக்கு ரொம்ப பெருமை. அதெல்லாம் ஒட்டுமொத்த இந்திய மக்கள் சார்பாக நன்றி நன்றி நன்றி. சூப்பர் ஹர்மன்பிரீத் சிங் அண்ட் ஸ்ரீஜேஷ் வாழ்த்துக்கள் 2 பேர் இருக்கும். நன்றி. நிச்சயமா இப்போ நீ ஸ்ரீஜேஷை பற்றி பேசும்போது, ஸ்ரீஜேஷ் கேரளாவை சார்ந்தா இருந்தாலும் தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் தான் அவர் வந்து ஒரு இளம் காலத்தில் பயிற்சி மேற்கொண்டிருந்தார். அந்த காலத்தில் நீங்களும் அவரை பார்த்துருப்பீங்க. ஸ்ரீஜேஷை பற்றி கொஞ்சம் விரிவாக பேச முடியுமா? ஏன்னா தன்னுடைய கடைசி போட்டியில் விளையாடிருக்காரு. சென்னையில் அவர் இளம் வீரராக பயிற்சி பெறும்போது நீங்களும் அவருடைய பயிற்சியாளர் குழுவில் இருந்திருப்பீங்க. அந்த காலங்களை பற்றி நினைவு கூற முடியுமா? சார், அவரு கூட இருந்திருக்கேன். அவரு நம்ம சென்னைக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து நம்ம சென்னைக்கு வந்து எல்லா கோல் கீப்பருக்கும் பயிற்சியும் கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ் டீமுக்காக ஒரு நேஷனல்ஸ் ஆடி இருக்காரு அவரு. அது மட்டும் இல்லாம அவரு நம்ம இந்தியன் டீமுக்காக ஒரு 4 ஒலிம்பிக்ஸ் ஆடிருக்காரு. அதுவே ஒரு 4 ஒலிம்பிக்ஸ் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்ல, சாதாரணமா இல்ல, ஒரு வால் போல நம்ம டீமோட பெரிய வால் அவர் தான். நம்ம ஆல்மோஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிற மேட்சுக்கு எல்லாமே ஒரு 75% கான்ட்ரிபியூட் வந்து ஸ்ரீஜேஷ் தான். அவருடைய பெரிய வாழ்த்துக்கள். அவரு பரவாயில்ல, ஒரு பிரான்ஸ் மெடலோடு விடைபெறுகிறார். அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஹலோ, நிச்சயமா சார். இணைப்பில் வந்து உங்களுடைய தகவலை தெரிவிச்சிருக்கு நன்றி. இந்திய ஹாக்கி அணி 1972க்கு பிறகு தொடர்ந்து மீண்டும் தொடர்ச்சியாக பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் பதக்கங்களை வென்றிருக்கிறாங்க. தொடர்ந்து 2வது முறையாக இந்திய ஹாக்கி அணி வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறது.